குறிப்பாக உங்களுடைய தேதிகள் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். தெரி மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சோ. ரிலீஸ் பண்ணுற நேரம் தான் இல்லை, எல்லா தேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு விரும்பி வரும்பொழுது அந்த நேரத்தில் 3 புது படங்கள் ரிலீஸ். உங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு முரணா பட்டுச்சா? என்னப்பா நான் என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், அதுக்கு ஏன் மற்ற படங்களுக்குள்ள இது பண்ணுறேன்? இல்லை, அதில் உண்மைதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சச்சின் ரிலீஸ் பண்ணீங்க, அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. நீங்கள் சொல்லி வச்சு அடித்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அது தெரிய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தானேப்பா, இது இவ்வளோ பெரிய ரீரிலீஸ்னா தாங்குமா? நாங்களாம் வந்து ரீரிலீஸ் படம் பண்ணி தானே நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம். நீ போகும்போது காமிக்கிறேன் பாரு, செங்கல்பட்டில் வந்து 80 தேட்டரு சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா 60 தேட்டர். இந்த மாதிரி இதுவே பெரிய லெவலில். ஆனால் ஒரு பெரிய விஷயம் தானே, எல்லா தேட்டருக்காரங்க விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குமா? விஜய் சார் கிட்ட சொல்லுவீங்களா சார்? இல்லை கேட்பீங்களா இந்த மாதிரி ஒரு படம்? அவர் பாலிடிக்ஸ் பண்ணதுக்கு அவருக்கு கம்யூனிகேஷன் கிடையாது. நீங்கள் கூடவா? தெரி படத்தில் வில்லனா மகேந்திரன் அவருக்கு நடிச்சிருப்பார். வந்து எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு ஏசான ஒரு டைரக்டர். அது கரெக்டாக நீங்கள் ஒரு கணிச்சிருப்பீங்கல்ல? ஓகே, முதல்ல ஒரு பெரிய ஒரு இன்னொரு இயக்குனர் தான் சொன்னார். யார் தெரிஞ்சுக்கலாமா? சும்மா சொல்லுங்கள் சார், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. கேரியர்லேயே இதுதான் ஹையஸ்ட் கிராஸ். எவ்வளோ சார் அந்த டைமில் எவ்வளோ கிராஸ் தெரிஞ்சுக்கலாமா? எண்ணில் அடங்காது, இது ஏட்டில் அடங்காது. துப்பாக்கியை விட தெரிய ஹிட்டா, பெரிய ஹிட்டா? 100%. அரசன் இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. அரசன் வந்து 3 நாளைக்கு மட்டும்தான் சிம்பு வந்துட்டாரு. விஜய் சேதுபதி படத்தில் இருக்காரு, திடீர்னு சில பிரச்சனையால ஒரு படத்துலேருந்து விலகிட்டார். அவர்கிட்ட டேரக்டர்லாம் கேட்டாங்க. ஒரு டைரக்டர் கிட்ட சிம்பு சார் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ரொம்ப நாளாகவே அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முரணான செய்திகளே சொல்லுவாங்க. அவருக்கு வந்து ஷூட்டிங் இல்லாத சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. ஷூட்டிங் கேரவனுக்கு போகிறது. படம் சம்மந்தப்பட்ட யார் மற்ற இன்டர்வியூ கொடுத்தாலும் எல்லாரோட கேள்வியும் அரசனை பற்றி சார். இது வடச்சென்னையோட லிங்கா, நீங்கள் வரீங்களா, சந்திரா வராங்களா, இந்திரா வராங்களா? பெரிய லெவலில் இந்த படம் வந்து பேசப்படும். அதுவும் விஜய் சேதுபதியும் சிம்புவும் மீட் பண்ணுற இடம்லாம் பிச்சுவா. ஆடிவாசல். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். வழக்கமாக கலைப்புலி தானு சாரோட இன்டர்வியூன்னு சொன்னாவே ஆஃபீஸில் சொல்லி அனுப்புவாங்க, ஒரு 46 அப்டேட்டை கேட்டு வாங்கிட்டு வந்துருங்கன்னு. அந்தளவுக்கு நீங்கள் நிறைய அப்டேட் கொடுப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய தேதிகள் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் சரி, நான் படம் ஒரு தேதியில் சொன்னால் அந்த தேதி தான். அதுக்கு உங்களோட நிறைய படங்கள் எக்ஸாம்பிள். ஸோ இப்படி தானுஸோட ரீரிலீஸாக இருக்கட்டும், அவரோட டைரக்ட் படங்களாக இருக்கட்டும், தேதி மிஸ் ஆகாமல் வரும். தெரி மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சோ ரீரிலீஸ்? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக அது ரிலீஸ் பண்ணுற நேரம் தான். அந்த நேரத்தில் எல்லா தேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு விரும்பி வரும்பொழுது அந்த நேரத்தில் 3 புது படங்கள் ரிலீஸு வந்து நேரடியாக வந்துட்டாங்க. ட்விட்டர், ஃபேஸ் மூலிமா பண்ணாங்க. சினிமா நம்ம வந்ததே வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான். சினிமா என்னை வளர்த்தது, அந்த சினிமாவை நான் வளர்க்கணுமே தவிர அது கீழே போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லோரும் விரும்பி கேட்கும்போது, அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வேறு அது ரொம்ப அதிகமாக பண்ண வச்சாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ணால் நல்லா இருக்குமான்னு தள்ளன, அவ்வளோதான், வேறு ஒன்று. ஓகே. ஆனால் அது ஒரு சரியான ஒரு காரணம் உங்களை கேட்கல. நான் ஆப்போசிட்லன்னு சொல்லும் போது நிறைய டேரக்டர்ஸ் வந்து வீடியோ விட்டாங்க, சார் இப்போ தேதியை தள்ளி வைக்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்களே சார், என் படம் நல்லா இருந்தால் போதும், அது தேதி கணக்கு இல்லை, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கணக்கு இல்லை, நல்ல படம் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ சில படங்கள் ஒழுங்காக ஓடலன்னு திரும்ப மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு, அதை காரணமாக காமிச்சாங்க. நிறைய படங்களில் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு முரணா பட்டுச்சா? என்னப்பா நான் என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், அதுக்கு ஏன் மற்ற படங்களுக்குள்ள இது பண்ணுறேன்? இல்லை, உண்மையாகவே அவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து மாலை போட்டு, சால்வை போட்டு, பொக்கே கொடுத்து, பேட்டிலாம் கொடுத்து பெருசாக அவங்க சோஷியல் மீடியாவில் பண்ணாங்க இல்லையா? அதில் உண்மை தானே. அது இட்டுக்கட்டி சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லை. உண்மையாக தயாரிப்பாளருடைய மனம் வந்து எந்த விதத்தையும் நோகக்கூடாது. புது படங்களுக்காக அதை வரவேற்று சார் கொஞ்சம் நம்ம படம் என்றைக்கு இருந்தாலும் இப்போ பாரு, இப்போ பண்ண போகிறேன், இது பெருசாக வரும். இதுக்கே ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கு தயக்கமாக வந்து ஒருத்தர் மூலமா அமிச்சாங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் இந்த நேரத்தில் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லை. சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி சச்சின் ரீரிலீஸ் பண்ணீங்க, அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. நீங்கள் சொல்லி வச்சு அடித்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அது ஒரு பயங்கரமான உங்களுடைய அந்த எப்படி சொல்லுது ப்ரொமோஷன் யுக்தியில் தானு சார் அடிச்சிக்கவே முடியாது. கபாலியில் ஃப்ளைட்டில் விட்டதுலேருந்து எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது தெரி ரீரிலீஸ் எவ்வளோ பெருசாக பிளான் பண்ணுறீங்க சார்? அதாவது இது வந்து யூஸ்வலாக சச்சினுக்கு என்ன பண்ணணும் அதை தான் பண்ணின்னு இருக்கேன். அதனால் அது இப்போது அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா ஷோவும் ஃபுல்லாக இருக்குது. அதுவே ஒரு பெரிய
ஓகே, ஓகே. இந்த கல்ச்சர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சச்சின் வந்து அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அந்த டைம்ல நெறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க. அது தெரியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தானப்பா. இது இவ்ளோ பெரிய ரிலீஸ்னா தாங்குமா? எல்லாருமே வருவாங்களான்ற ஒரு கேள்விலாம் சில பேர் இருக்காங்க. போன வருஷம் கில்லி ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆச்சு. பார்த்தா இந்த மாதம் திரும்ப கில்லி ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அந்த ரிலீஸ் கல்ச்சர் இல்லை ஆடியன்ஸ்க்கு அப்படி எப்படி இல்லை, இருக்கும்? எப்பவுமே வந்து சில படங்களுக்கு வந்து வரவேற்பு நல்லா இருக்கும். அது அது வந்து அது காலங்காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய சமாச்சாரம், அதனால வந்திருக்கு. ஓகே. நீங்க நாங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் படம் பண்ணி தானே நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம். நீங்க இப்போ ஆக்சுவலா பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குமா? விஜய் சார் கிட்ட சொல்லுவீங்களா சார்? இல்ல கேட்பீங்களா? இந்த மாதிரி உங்க இல்லை, படம் அவர் பாலிடிக்ஸ் பண்ணதுட்டு அவருக்கு கம்யூனிகேஷன் கிடையாது. ஆ அப்படி நீங்க கூடவா? அவர் அவர் இலக்கை நோக்கி போயின்னு இருக்கிறார் இல்லையா, சரி. அந்த இலக்குக்கு நம்ம போய் சினிமா பற்றி பேச முடியும். என்ன காரணம்னா, இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ரொம்ப அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவ்ளோ கவலையில இருந்தாங்க. என்னப்பா ஒரு பொங்கல் இந்த பொங்கல் தளபதி பொங்கல் அது கடைசி படம்னு நெனச்சாங்க. பட் அதுக்கு பதிலா இப்ப தெரிய வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு கடைசி படம் ரிலீஸ் ஆகல. மத்த படங்கள் ஆகுது. இல்லை இல்லை, அது வந்து அது ஒரு அதை தவிர்ப்போமே. அது வரதான் போகுது, கண்டிப்பாக வரதான் போகுது. சரி, ஓகே. உங்களுக்கு எதனால இதுக்கு மேல சச்சின் இருந்துச்சு. இப்ப தெரி எந்த ஒரு இதுக்கு முன்னாடி கண்டு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. டக்குன்னு திடீர்னு தெரி ரிலீஸ்க்கான காரணம்? இல்லை, எல்லா தேட்டருக்காரங்களும் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆ. எல்லாரும் தேட்டர் இப்போ இப்போ நீ போகும்போது காமிக்கிறேன் பாரு, செங்கல்பட்டில் வந்து 80 தேட்டரு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா 60 தேட்டர். இது மாதிரி இதுவே பெரிய லெவலில் ஆனா ஒரு பெரிய விஷயம் தானே எல்லா சார். தேட்டருக்காரங்களும் விரும்புகிறாங்க. ஆனா விஜய் ரசிகர்கள் ஒரு பெரிய ஒரு சூப்பர்ல சார். ஏன்னா ஒரு ரிலீஸ் படங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் ஃபுல் ஆகும். அந்த வீக்கெண்ட் ஃபுல் ஆகும். ஆனா விஜய் சாரோட படங்கள் மட்டும் பார்க்கும்போது அது அந்த ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாவே பயங்கர ஒரு இதுவா இருக்கும். உங்களுக்கு அது எப்படி இவ்ளோ வருஷம் நீங்க ஒரு பயணியரா இருக்கீங்க. நீங்க ஒரு கணிப்பு கணிச்சிருப்பீங்களா? இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு, எம்ஜிஆர் ஐயா படங்களுக்குலாம் இது ஆகும். இப்போ விஜய் சார் படங்களுக்கு தொடர்ந்து இது ரிலீஸ் படம் அவ்ளோ ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாரும் விரும்புகிறாங்க. அதை அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு பக்கம் இந்த ரிலீஸ் இந்த இதுவெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ தானு சார் மோஸ்ட்டாக அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வரவே மாட்டார். இருந்தாலும் அந்த தெரிய ஆடியோ லான்ச் ஸ்பீச்லாம் சிலது பார்த்தோம் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து விஜய் சார் சில ஹிண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. ஒரு மாதிரி மக்களுக்கு நல்லது இதெல்லாம் பேசியிருந்தார். ஸோ அப்போவே ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துட்டாரோன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதே போல் உங்களை பற்றி ஒரு சில விஷயம்லாம் பேசியிருப்பார். ஒரு புலி எப்படி மானை ஓடி துரத்தி பிடிக்குமோ அதே போல் வெற்றியை துரத்தி பிடிக்கிறது நம்ம கலைப்புலின்னு. ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட்ல? ஏன்னா துப்பாக்கி ஆடியோ லான்ச் ஸ்பீச்சும் சரி, தெரி ஸ்பீச்சும் சரி பயங்கர ஹிட்டு சார். அதாவது அவர் எப்பவுமே என் மேலே ஒரு ஒரு மாறாத பாசம் இருக்கும். உதாரணம் சொல்லப்போனால் ஒரு குமுதம் விழான்னு நினைக்கிறேன், அதில் கூட சொன்னார், இந்த மாதிரி எங்கள் அப்பா சார்ந்ததுக்கு அடுத்து நான் தான சார் தான் நினைக்கிறேன்னாரு. இல்லை, பெரிய பாக்கியம் இல்லையா. ஓகே. தெரி படத்தில் வில்லனா மகேந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பார். வந்து எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு ஏசான ஒரு டைரக்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி நீங்கள் சம்மதிச்சிங்க தாண்டி அட்லீஸ்ட் சொல்லியிருப்பாரு. அது கரெக்டாக நீங்கள் ஒரு கணிச்சிருப்பீங்கல்ல, ஓகே மகேந்திரன் அவர் வில்லனா போட்டால் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு. ஏன்னா அவர் இல்லை, இது முழுக்க முழுக்க வந்து தம்பி அட்லி தான் காரணம். முதல்ல ஒரு பெரிய ஒரு இன்னொரு இயக்குனர் தான் சொன்னார். யார் தெரிஞ்சுக்கலாமா? சும்மா சொல்லுங்க சார், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பாரதி ராஜா சொன்னார், வில்லனா பாரதி ராஜா நான் வில்லனா நடிக்க மாட்டேன்ட்டாரு. சரி. என்ன போய் வில்லன்லாம் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவருடைய சாய்ஸில் 2 பேர் தான் இருந்தது. மகேந்திரன் சார், பாரதி ராஜா. ஆனால் மகேந்திர சாருக்கே தெரியாது நாங்கள் பாரதிராஜா கிட்ட பேசியிருக்கிறோன்றதே தெரியாது. ஆனால் அட்லி மாத்திரம் மகேந்திர சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோன்னா வரவேற்று உபசரித்து பண்ணார். ஏன்னா என் மீது அவருக்கு ரொம்ப மாறாத பாசம் பற்று. உதாரணத்துக்கு தையல்காரன் படம் வந்து அவர் தான் எனக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கொடுத்தது. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். அந்த பழக்கம் இல்லாமல் அவருடைய சன் ஜானுக்கு வந்து சச்சின் படம் டைரக்ஷன் கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு அந்யோன்யத்தை உருவாக்குச்சு. அந்த ஒரு மனசில் வச்சுன்னு நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், அது ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்கு அட்லி வந்து உங்களை விரும்புகிறாரு, நீங்கள் வந்து அது ஒரு வில்லன் கேரக்டர் தான் இருக்கும், பட் ஆனால் பேசப்படும் அப்படின்னு. அப்போ கேட்டார், இந்த மாதிரி விஜய் ஒத்துக்கினாரான்னு. இல்லை, அவர் ஒப்புதல் இல்லாத நம்ம வர முடியாது சார், நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு. இதுவரையிலும் அதாவது ரொம்ப ஒரு உயரிய இசையமைப்பாளர் அவர் வந்து அவர் வந்து இந்த சாம்ராஜ்யம் ஆளக்கூடியவர்.
அவர் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் சம்மந்தப்பட்ட படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஓ பண்ண மாட்டேன்னு இருக்காரு. சரி சரி சரி. அதை சொல்லிட்டு கேட்டே நான் பண்ணலை. பட் ஆனால் எனக்கு நீங்கள் கேட்கும்போது என்னால் தவிர்க்க முடியாது. எங்கள் குடும்பத்துக்கும் சரி, என் பையனுக்கும் சரி, எல்லா வகையிலுமே நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. அதான் நான் பண்ணுறேன். சூப்பர். ஏன்னா தெரி வந்து வெறும் விஜய் சாருக்கு மட்டும் இல்லை, அட்லி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ உண்டாக்குன படம். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம் எனக்கு, இந்த படத்துக்கு என்னப்பா பெரிய மியூசிக் டைரக்டராக போடணும், இப்ப எல்லாமே நீங்கள் யூஸ்வலாக பண்ணாலே பெருசாக தான் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு சஜஸ்ட் பண்ணும்போது அவர் எல்லாமே இல்லை சார் எனக்கு இவர் போதும் சார், இல்லை சார் அவர் வேணாம் சார் இவர் போதும்னு சொல்லிட்டு மினிமலாகவே பண்ணாருன்னு. உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சார் தெரியோட அவுட்புட், அந்த அவர் பாடல்களாக ஒரு இருக்கட்டும்? கதை சொல்லி முடிக்கும் போது சொன்னார், அண்ணே உங்களுடைய கேரியர்லேயே இதுவரையிலும் நீங்கள் எடுத்த படங்கள்லையே இதுதான் ஹையஸ்ட் கிராஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே நடந்துச்சா? நடந்துச்சு. எவ்வளோ சார் அந்த டைமில் எவ்வளோ கிராஸ் தெரிஞ்சுக்கலாமா? எண்ணில் அடங்காது, இது ஏட்டில் அடங்காது. துப்பாக்கியை விட தெரிய ஹிட்டா, பெரிய ஹிட்டா? 100% ஓகே. வசூலில் பெரிய hit. ரைட் 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 ஓகே. ஏன்னா அந்த ஒரு ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு பக்கம் போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஒரு கேரளா கேரக்டரும் தெரி வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஹிட்டோ கேரளாவில் பயங்கரமான ஒரு ஹிட். இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு கல்ட் ஃபாலோவிங் வருது. அந்த படத்தோட பாடல்கள் அவர் காட்சி அமைத்த விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தெரியல? அப்படிலாம் இல்லை, உன்னாலே சாங் தான் அந்த முன்னாலே அது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இவர் நான் நம்ம மறைஞ்சிட்டார் இல்லையா கவிஞர், அவர் எழுதின பாட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, இப்போது ஆடியோ லான்ச்சில் அவங்க பேசும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க தெரியோட ஆடியோ லான்ச்சில். அதில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த டைமில் வந்து விஜய் சார் எந்த படம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி மெர்சலாக இருக்கட்டும், தலைவாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாதிரி சால்வாக வந்த படம்னா தெரியும். அது எப்படி நீங்கள் இருந்த ஒரே காரணத்துக்காக இல்லை, தானே? அந்த நேரத்தில் வந்து ஆ ஒரு சின்ன ஒரு இப்போ செங்கல்பட்டு ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 69 தேட்டரு. ஒரு தேட்டர் ஓனர் வந்து ஒரு இன்சிடெண்ட் மனசில் வச்சுன்னு அவர் வீட்டு கல்யாணத்துக்கு முக்கியமானவங்க போகலை இந்த படத்தில் பங்கு கொண்டவங்க. அதுக்காக இந்த படத்தை நான் போட மாட்டேன். செங்கல்பட்டு ஏரியாலேயேவா? ஆமாம், போட மாட்டேன்ட்டார். ஆ நான் சொன்னேன், அதுக்காக என்ன எங்கள் சம்மந்தப்பட்டவங்க வந்து உங்ககிட்ட வந்து கை கட்டி நிற்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்காது. இல்லை நீங்கள் எழுதி வச்சுங்க, நாங்கள் போட மாட்டோம். நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு படத்தை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு மேலே ஷேர் வந்தது. ஆ அது பெரிய நீங்கள் ஓன் ரிலீஸ் பண்ணீங்களா? ஓன் ரிலீஸ். ஓ சூப்பர். அப்போ அவங்களுக்கு தான் லாஸு, அவருக்கு தான் லாஸு. 69 தேட்டருக்காரங்க லாஸ். இல்லை அது சில நேரங்களில் அதான் அது அதில் வந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளே இருக்கிற மர்மம் தெரியாது, நம்ம ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆனாலும் இப்போது ஆவடியில் வரலன்னா வில்லிவாக்கத்தில் வந்து பார்த்தாங்கல்ல, அம்பத்தூரில் பார்க்கலன்னா வில்லிவாக்கத்தில் வந்து பார்த்தாங்க இல்லையா. அந்த மாதிரி சில ஊர் வரலன்னா அடுத்த ஊரில் வந்து படம் பார்த்தாங்க. சரி 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 ஃபென்டாஸ்டிக். ஆனால் வசூல் பார்த்தீங்கன்னா அது செங்கல்பட்டுலேயே 11 கோடிக்கு மேலே வசூல். அப்பா நல்ல ஒரு ஹிட் அது. பெரிய வசூல். ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் டு கோன்ற மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க வி கிரியேஷன்ஸ் அந்த இதில். அழகாக அங்கேருந்து டூப் இல்லாமல் குதிக்கிறாரு. அது பயங்கரமாக இருந்துச்சு சார். நாங்கள் உண்மையில நினச்சோம் அது டூப் மாதிரி இருக்கும், இல்லை கிராஃபிக்ஸ் வச்சு இல்லை எடுத்திருப்பாங்க. உண்மை, அதனால தான் அது எழுதுனது. அந்த ரோப் போட்டு பார்த்துங்க. ஆமாம், அது உண்மையிலே ஒரு இது பண்ணாரு. அது லைக் ரோப் கோவா, அது கோவாவில் எடுத்தது அது. ஓ ஓகே. இல்லை அது ரோப் போட்டு பண்ணுறது கூட ஓகே, பட் இருந்தாலும் அது அவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் போவீங்களா அந்த ஸ்பாட்டுக்குலாம் போவீங்களா? என் சன் போயிருந்தார், பரந்தாமன் போயிருந்தார். ஒரு பயம் இல்லாமல் பண்ணிட்டாரு. ஓகே சார். ஸோ ஒரு பக்கம் ரிலீஸ். ஸோ இந்த வாட்டி டேட் மாறாது எந்த ஒரு, ஏன்னா இந்த 27 நிறைய படம் வருது, வந்துடும், எந்த ஒரு மாற்றம் இல்லை. சூப்பர் சார். ஸோ தெரியும் பற்றி கேட்டாச்சு. ஸோ வழக்கமான அந்த ஒரு சில அப்டேட்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ அரசன் எந்த மாதிரி போயிட்டுருக்காரு? அரசன் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னே தான் சிம்பு வந்துட்டார். வந்து டைரக்டரோட பேசிட்டாங்க. மார்ச்சில். ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு முரண்பாடு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்கள் சைடு நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி படத்தில் இருக்காரு, திடீர்னு சில பிரச்சனையால் ஒரு படத்துலேருந்து விலகிட்டார். அவர்கிட்ட டேரக்டர்லாம் கேட்டாங்க. ஒரு டைரக்டர்கிட்டேருந்து வரணும், இல்லை விஜய் சேதுபதி தம்பிக்கிட்டேருந்து வரணும், இல்லை என்கிட்டேருந்து வரணும், இயக்குனர்கிட்டேருந்து வரணும். இது வந்து இப்போ 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 வந்து ஒரு எந்த ஒரு செய்தி போட்டால் பரபரப்பாக எல்லாரும் பார்ப்பாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு 70% இந்த மாதிரி ஒரு தப்பான செய்திகள் சொல்லி அதில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, வியூவர்ஸ் தேடுறது தானே. அது ஒரு வியாபார தந்திரம்னு சொல்லலாம்.
ரைட். ஆனா இருக்காரு படத்துல. உறுதியா இருக்காங்க. சூப்பர் சார். இந்த உறுதி தான் சார் வேணுமே. ரைட். ஸோ நல்லா வந்துட்டு இருக்க படம். தேதி ஏதாச்சும் ஓரளவுக்கு இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆயிடும். அது அந்த அந்த ஒரு அதெல்லாம் டைரக்டர் தான் சொல்லுவாரு. ஏன்னா வெற்றிமாறன் சார் யூஸ்வலாக பெருசா எடுப்பார். அவரையே நீங்க அசுரன் ஒரு 100 நாளுக்குள்ள எடுக்க வச்சீங்களே. இல்ல அவர் எப்பவுமே அப்படிதான். அது நீங்க அவரை பத்தி தப்பா கணிச்சிருக்கிறீங்க. சரி. எழுதி வச்சுங்க. ம். அதாவது கொரோனா வந்தது. கொரோனா 3 முறை வந்தது, அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு படத்துல நடிக்கும்போது திடீர்னு ஒரு அண்ணாத்தல படத்துல நடிக்கிறதுக்காக ஆமா, சூரி ஆர்வமா போயிட்டாரு. ஆமா. சூரி கேட்கும்போது 3 மாசம் அனுப்புறாரு. ஸோ இந்த கால இடைவெளி தானே தவிர அந்த தம்பியால கிடையவே கிடையாது. இதை பாருங்க அசுரன் அப்படி வந்து சிம்பு சார் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா ரொம்ப நாளாவே அவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முரணான செய்திகளே சொல்லுவாங்க. ஒழுங்கா ஷூட்டிங் வரமாட்டா. ஆனா அதெல்லாம் இல்லை. அரசன்ல பயங்கரமா டைமுக்கு இருக்காரு. வந்தாரு. அது டைரக்டரே சொன்னார். நான் ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன். அதாவது வந்து உட்காந்து அந்த அவருக்கு வந்து ஷூட்டிங் இல்லாத சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருந்தா கூட உட்காந்து வேடிக்கை பார்க்குறாராம். ஓகே. ஷூட்டிங் கேரவனுக்கு போகிறதில்ல. சரி 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 சரி. ஆனா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு ப்ரொடியூசரா. ஏன்னா சமுத்திரகனி அவர்களா இருக்கட்டும், யார் அந்த படம் சம்பந்தப்பட்ட யார் மத்த இன்டர்வியூ கொடுத்தாலும் எல்லாரோட கேள்வியும் அரசனை பத்தி தான். சார் இது வடசென்னையோட லிங்கா, நீங்க வரீங்களா, சந்திரா வராங்களா, இந்திரா வராங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே வடசென்னை சம்பந்தப்பட்டே கேட்கறாங்க. உங்களுக்கு அது ப்ரொடியூசரா எவ்வளவு இருக்கு? எல்லாம் ஒரு ஹைப் தானே படத்துக்கு. ஒரு பெரிய லெவலில் இந்த படம் வந்து பேசப்படும். வசூலில் வந்து ஒரு விஸ்வரூபம். ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் கண்டிப்பா. அதுவும் விஜய் சேதுபதியும் சிம்புவும் மீட் பண்ணுற இடம்லாம் பிச்சுக்கும். அடாடா சூப்பர் சார். இந்த மாதிரியான சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் பிச்சுக்கும். சூப்பர் சார். ஸோ ஃபைனலாக ஒரு பக்கம் ரிலீஸ் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப காலமாக இதே இடத்துல வரும்போதெல்லாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அந்த வாடிவாசல், ஏன்னா அதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா வாடிவாசல் படம் தள்ளி போகுது, அதனால அதுக்கு பதிலாக தான் வெற்றிமாறன் சார் இந்த படம் தானு சாருக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. மெட்ரானிக்ஸ் ஒர்க் முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நடக்கும். வாடிவாசல் எங்கேயும் போயிடாது. ஏன்னா சூர்யா சாரோட ரசிகர்களும் அதுக்கு பெரிய காத்திருப்போட இருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? எவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணாலும் இப்போ ரிலீஸ் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அடுத்து ட்ரெயின் வரப்போது பாருங்க. ட்ரெயின் எப்போ சார்? அந்த படமும் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கோம். மிஷ்கின் சார். அதாவது ட்ரெயின் வந்து 8 கம்பார்ட்மெண்ட் வச்சு ட்ரெயின் செட்டு போட்டு எடுத்தோம். ம். அது வந்து ஓடுற மாதிரி தெரியணும்ல. ஆமாம். அதுக்கு சிஜி ஒர்க் நடக்கணும்ல. அந்த ஒர்க்கெல்லாம் முடிகிற ஸ்டேஜ் வந்துச்சு. எப்படியும் இந்த சம்மர் ரிலீஸா? சம்மர் ரிலீஸில் வந்துடும். சூப்பர் சார். ஸோ வழக்கம் போல் கேட்ட உடனே டக்கு டக்குன்னு நிறைய அப்டேட்ஸை கொடுத்துட்டீங்க. ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ஜனநாயகன் வரலன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு வந்து ஒரு தெரியான ஒரு ரிலீஸாக இருக்கட்டும், ரிலீஸாக இருக்கட்டும். ஸோ சைட் பை அடுத்தடுத்து அரசன், அதுக்கடுத்து ட்ரெயின், அதுக்கப்புறம் அரசன் சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு வெற்றி வாகை சூட கலாட்டா சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சம்மர் வந்தாச்சு. எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.